பல்லவ குலாந்தகன். அத்தியாயம் 10. சுரங்கப்பாதை. திருவாசல் முதலி பணிவாக ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்து ஆதித்தனை வணங்கினான். மன்னவா, இவர்கள் கள்வர்கள். சோழ நாட்டின் விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களை கடத்தி கொண்டு போக பார்த்தார்கள். நல்ல வேளையாக சந்தேகத்தின் பேரில் தடுத்து நிறுத்தி சோதித்ததில் அகப்பட்டு கொண்டார்கள் என்றான். அப்படியா என்று அதிசயித்தான் ஆதித்தன். என்ன திருடிச் செல்ல பார்த்தார்கள்? பொன்னையா, மணியையா, முத்தையா? இவை ஏதாகிலும் என்றால் சற்று பொறுத்து கொள்ளலாமே. கலைப்பொருட்களை அல்லவா கொள்ளையடித்து போகிறார்கள். அடடா, அது செல்வத்தை கொள்ளையடிப்பதை விடவும் பெரிய குற்றமாக சோழ நாட்டில் கருதப்படுகிறதாயிற்றே. அதிலும் எப்பேற்பட்ட கலைப்பொருட்கள் பிரபு? என்ன மாயம் செய்தார்களோ, எப்படித்தான் காவலை மீறி மாளிகையினுள் புகுந்தார்களோ அறியோம். ராஜ நர்த்தகியின் விலை மதிக்க ஒண்ணா ஓவியங்கள் பலவற்றை கொள்ளையடித்து போகிறார்கள். என்னது, அபிமானவல்லியின் மாளிகையில் திருடர்களா என்று கர்ஜித்து கண்களை இரத்த சிவப்பேர உருட்டி விழித்தான் ஆதித்தன். அடே, மன்னரின் காலில் விழுங்களடா என்று அதட்டினான் திருவாசல் முதலி. அந்நால்வரும் எப்படியோ தப்பி பிழைத்தால் போதும் என்கிற கருத்தில் என்சான் கிடையாக புழுதியில் விழுந்து வணங்கி எழுந்தனர். நம்ப முடியவில்லையே, அத்தனை துணிவு இவர்களுக்கு எப்படி வந்தது என்று கேட்டுக்கொண்டே குதிரையிலிருந்து இறங்கிய ஆதித்தன் திருவாசல் முதலி பெட்டியிலிருந்து ஓரிரு ஓவியங்களை எடுத்து காட்டவும், ஆம், ஐயமே இல்லை, இவை அபிமானவல்லி தீட்டியவைதாம் என்று வியப்பு நீங்காத குரலில் சொன்னான். பிறகு அந்நால்வரையும் சுட்டெரித்து விடுவான் போல திரும்பி நோக்கி மிரட்டினான். திருட்டு பயல்களா, ஒழிக்காது உண்மையை சொல்லிவிடுங்கள். எப்படி இவற்றை அபகரித்து வந்தீர்கள்? மேனி நடுங்க நின்ற நால்வரில் ஒருவனை உற்று நோக்கியவாறே ஆதித்தன் திருவாசல் முதலி பக்கமாக கரத்தை நீட்டவும் ஒரு மிக நீண்ட சவுக்கு கைமாறியது. அதை ஒரு முறை சொடுக்க அது சர்ப்பமாக சீறி நெளிந்தது. அடுத்து அது மின்னல் வேகத்தில் அந்நால்வரில் ஆதித்தனால் உற்று நோக்கப்பட்ட ஒருவனை சுளீரென்று தாக்கி சுற்றி வளைத்து முன்னுக்கு இழுத்து வந்து பம்பரமாக சுழற்றி கீழே தள்ளியது. ஐயோ என்று அவன் பாதி வேதனையிலும் பாதி பயத்திலும் அலற, உண்மையை சொல்கிறாயா இல்லை என்று ஆதித்தன் சவுக்கை மறுபடி சொடுக்கி தெருப்புழுதியை கிளப்ப, சொல்லிவிடுகிறேன் ஐயா, சொல்லிவிடுகிறேன் என்று அலறினான் கீழே கிடந்தவன். பிறகு மெல்ல தடுமாறி எழுந்து கும்பிட்டவாறே கூறினான். மன்னவா, இவர்கள் எங்கள் மீது அபாண்டமான பழி சுமத்துகிறார்கள். நாங்கள் தேசம் தேசமாக சென்று வாணிபம் செய்யும் நானா தேசிகர் என்பதை இந்த காவலருக்கு எத்தனையோ முறை எடுத்து கூறிவிட்டோம். நம்ப மறுக்கிறார்கள். அரசே, தங்கள் ராஜ நர்த்தகி கலைச்செல்வி அபிமானவல்லியின் புகழ் பல்வேறு நாடுகளிலும் பரவி உள்ளது. நடனத்தில் மட்டுமல்ல, சிற்ப ஓவியத்திலும் சிறந்தவள் என்பது நார்த்திசையும் அறியும். அவருடைய ஓவியங்கள் சிலவற்றை வாங்கி போய் பிற நாடுகளில் விற்க எண்ணம். அதிலும் அபிமானவல்லி கொங்கு நாட்டிலிருந்து சோழ தேசம் வந்து குடியேறியவள். ஆதலால் அங்குள்ள செல்வந்தரிடையே இவை நல்ல விலைக்கு போகும். திருவாசல் முதலி குறுக்கிட்டான். மன்னவா, இவன் பெரும் மோசக்காரன், இவனை நம்பாதீர்கள். இவர்கள் இந்த ஓவியங்களை விலைக்குத்தான் வாங்கினர் என்றால் அதற்குரிய அத்தாட்சி எங்கே? ஓலை குறிப்பு ஏதும் ராஜ நர்த்தகியின் முத்திரையுடன் பெற்று வந்திருக்க வேண்டாமா? அதின்றி சுங்கம் எப்படி வசூலிப்பது? எந்த அடிப்படையில் என்ன விலை கொடுத்தீர்கள் என்று கேட்டால் 100 பொன் கழஞ்சுகள் என்கிறான். சக்கரவர்த்தி, இந்த ஓவியங்கள் 100 பொன் கழஞ்சுகள் தாம் பெருமானம் உள்ளவையா? இதை கேட்டதும் ஆதித்தன் மேலும் அபரிமித ஆத்திரமடைந்தவனாக சவுக்கை சொடுக்க அது நால்வர் உடலிலும் சூட்டுக்கால் இழுத்தது போல எரிச்சலை உண்டாக்கி குருதியை ஈர்த்தது. ஆ, ஐயோ என்ற அலறல்களை தொடர்ந்து திருவாசல் முதலியான தேவநாதன், கேட்டால் தொலைந்து விட்டது என்கிறார்கள். ஒருவேளை ஓலையை எங்கோ கைத்தவறி விட்டு விட்டார்களோ என்னவோ என்றான். அவன் பேச்சிலும் குரலிலும் கூட இப்போது லேசான பரிவு எட்டி பார்த்தது. அவர்கள் சவுக்கடி பெற்று படும் வேதனையை காண பரிதாபமாக இருந்தது போலும். தேவநாதா, அப்படி கவனக்குறைவாக நடந்து கொள்பவர்கள் நானா தேசிகர்களாகவே இருக்க முடியாது என்றான் ஆதித்தன். என்றாலும் இன்னொரு சோதனையும் வைப்போம். பல நாடுகளுக்கு மிகவும் மதிப்புமிக்க பொருட்களை கொண்டு சென்று வியாபாரம் செய்கின்ற காரணத்தால் வழிப்பறியாளர்களிடம் தங்களை காத்து கொள்ள நானா தேசிகர் போர் பயிற்சியும் பெற்றிருப்பார்கள். இப்போது இவர்கள் நால்வரும் என்னையே வழிப்பறியாளனாக கருதி தங்களை காத்து கொள்ளட்டும். வென்றால் தடையின்றி இந்த ஓவியங்களை இவர்கள் சுங்கம் ஏதும் செலுத்தாமலே எடுத்து போகலாம். இவ்வாறு கூறி தலையின் ஒரு நொடிப்பதிலே தேவநாதனிடம் நெஞ்சுயரத்துக்கு நீண்டதொரு வாளை கோரி பெற்றான் ஆதித்தன். அதே போன்ற கனமான நீண்ட வாட்கள் அந்நால்வருக்கும் தரப்பட்டன. என்னதான் இருந்தாலும் நாம் நால்வர் இருக்கிறோம் என்ற துணிவில் அவர்கள் வாட்களை சுழற்றி நாலா பக்கம் இருந்தும் ஆதித்தனை தாக்க ஆரம்பித்தார்கள்.
தேவநாதனுக்கே சற்று கவலையாக போய்விட்டது. பிரபு, இந்த விபரீத விளையாட்டு தேவைதானா என்று அவன் கேட்டு முடிக்கும் முன்னரே திருவாசல் முதலி எட்டனில் என்ற கட்டளை பிறந்தது. இரு கரங்களாலும் வாளை பற்றி எல்லா திசைகளிலும் சக்கராயுதமாக சுழன்று போரிட்டான் ஆதித்தன். அந்நால்வரது கத்திகளும் ஒன்றன்பின் ஒன்றாய் சற்று நேரத்தில் தெரித்து பளபளத்து எட்டத்தில் போய் விழ உடல் பதற கைகளை பிசைந்து கொண்டு வீதியுடன் நின்றார்கள். இழுத்து கட்டுங்கள் இவர்களை என்று உத்தரவு பிறக்கவும் கோட்டை காவலர்கள் தாம்பு கொணர்ந்து நால்வரையும் சேர்த்து படுக்க வைத்து ஒரே கட்டாக கட்டினார்கள். தேவநாதா, இவர்களை இழுத்து கொண்டு வர இரு வீரர்களை என்னுடன் அனுப்பு என்ற ஆதித்தன் பட்டத்து புறவி மீது பாய்ந்து ஏறினான். அவன் முன்னே விரைந்து செல்ல பின்னால் இரட்டை கயிற்றில் உடல்களை கட்டி இழுத்து கொண்டு குதிரை வீரர்கள் அதே வேகத்தில் பின்தொடர்ந்தனர். ஒரே கட்டாய் கட்டியிருந்த அந்நான்கு உடல்களும் வீதியை அகழ்ந்தவாறு சென்றன. சரளைகள் அந்த உடல்களை அகழ்ந்தன. அபிமானவல்லியின் மாளிகை வாசலில் அந்த விரைவு ஊர்வலம் வந்து நின்றது. அம்மணி, மன்னர்பிரான் வந்திருக்கிறார் என்று சேடிகள் உட்புறம் ஓடோடி சென்று கூறவும் அதற்கு முன்பாகவே ஓல குரல்களையும் குதிரைகளின் குளம்படி ஓசைகளையும் கட்டளை பிறப்பிக்கும் ஒலிகளையும் ஒரு சேர கேட்டதால் குழப்பம் அடைந்த அபிமானவல்லி மாளிகை வாசலை நோக்கி விரைந்து கொண்டிருந்தாள். அங்கே அவள் கண்ட காட்சி அளித்த பயங்கரத்தால் அவள் கண்கள் அகன்று விரிந்தன. அடுத்த நொடியில் சிராய்த்து இரத்த விளரியாகி இருந்த உடல்கள் அருகே பாய்ந்தோடி சென்று மண்டியிட்டு நீண்டு தொங்கிய தன் சேலை தலைப்பால் அந்த இரத்த காயங்களை ஒற்ற ஆரம்பித்து, கூடவே இப்படி கட்டு போட்டிருக்கும் நிலையில் இத்தனை காயங்களை தான் ஒருத்தியாக கவனித்து சிகிச்சை அளிக்க முடியாது என்று உணர்ந்தவளாய் வேதனை மிக எழுந்து நின்று கன்னங்களை உள்ளங்கைகளால் அழுத்தி கொண்டாள். அம்மணி, தாயே, எங்களை காப்பாற்று! ஆ அம்மா, ஐயோ என்று அவர்கள் புலம்ப ஆரம்பிக்கவும் கோபதாபத்தால் உடல் நடுங்க திரும்பி குதிரை மீதிருந்த ஆதித்தனை ஏறிட்டு நோக்கினாள். பிரபு, இது என்ன அக்கிரமம்? யார் இவர்களை இப்படி கொடுமைப்படுத்தியது? வள்ளி, உன் மாளிகைக்குள் புகுந்து திருடிவிட்டு தப்பிக்க பார்க்கிறவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்திருக்கிறது. பிரபு, இவர்கள் திருடர்களா? யார் சொன்னது அப்படி? இவர்களேதான் அதை ஒப்புக்கொண்டார்கள். நானா தேசிகர்கள் என்று கூறிக்கொண்டதை மெய்ப்பிக்க முடியாத போது இவர்கள் திருடர்கள் தாமே. அரசே, இவர்கள் பொய் சொல்லவில்லை. முதலில் இவர்கள் கட்டை அவிழ்த்துவிட்டு வைத்திய உதவி அளிப்போம். ஆதித்தன் ஏளனமாக சிரித்தான். வள்ளி, துன்பத்தில் இருப்பவருக்கு இறங்குவது பெண்மையின் இயல்பு. ஆனால் உன் கருணை அக்கிரமக்காரர்களுக்கு பரிந்து கொண்டு பெருகக்கூடாது. அது உனக்கே ஆபத்தாக முடியும். சுட்டெரிப்பவள் போல மன்னனை ஏறிட்டு நோக்கினாள் அபிமானவல்லி. உண்மை பேசுவோருக்கு உங்கள் ராஜநீதி ஆபத்தை தான் விளைவிக்கும் என்பது இவர்களை பார்க்கும்போதே புரிகிறது. ஆபத்தை எதிர்நோக்க அஞ்சுகிறவள் அல்ல நான். வள்ளி என்று அதட்டினான் ஆதித்தன். மரியாதை குறைகிறது, எச்சரிக்கிறேன் என்றான். அவள் சட்டென்று தன் கோபத்தை மறைத்து கொண்டும் அடக்கி கொண்டும் புன்னகை புரிந்தாள். ஆதித்தன் அருகில் வந்து குதிரையில் ஆரோகணித்திருந்த அவனை அண்ணாந்து நோக்கி அவன் முழங்காலுக்கு சற்று மேலாக தன் உள்ளங்கைகளை பதித்தாள். பிரபு, இவர்களுக்காக நாம் ஏன் ஒருவரோடு ஒருவர் வாக்குவாதத்தில் இறங்க வேண்டும்? உள்ளே வந்து அமருங்கள், சாவகாசமாக பேசலாம். வந்தவரை வரவேற்கவும் மறந்து படபடப்பாக பேசிவிட்டேன், மன்னியுங்கள் பிரபு. குனிந்த ஆதித்தன் கலங்கியிருந்த கண்களின் கவர்ச்சி குன்றவில்லை என கண்டான். சற்று உயரே இருந்து பார்த்தபோது நிமிர்ந்து எழும் நெஞ்சகங்களின் வடிவமைப்பு சற்று கூடுதலாகவே வசீகரித்தது. மெல்ல கீழிறங்கி அவள் கண்களை ஊடுருவினான். அவளும் இமைக்காமல் அந்த பார்வையை எதிர்கொண்டாள். அதே நேரத்தில் அவன் வலது கரத்தை மெல்ல பற்றினாள். நீண்ட தளிர் விரல்களால் அழுத்தி வற்புறுத்தலாக மாளிகையினுள் அழைத்து போய் சிம்மாசனத்தில் அமர செய்தாள். பானம் தந்து உபசரித்தாள். பிறகு நிதானமாக கூறினாள். பிரபு, என் ஓவியங்களை மிகுந்த ஆர்வத்தோடு ரசித்த அந்த கலை அன்பர்களுக்கு நேர்ந்த கதியை பார்த்தபோது எனக்கு ஆத்திரம் எல்லை மீறிவிட்டது. மன்னர் என்பதையும் மறந்து கடுமையாக பேசிவிட்டேன், பொறுத்தருளுங்கள். வள்ளி, நான் மட்டும் என்ன செங்கோல் தவறி நடப்பவனா? என் ஆருயிர் நண்பனாகிய விக்கியண்ணனையே நீதி வழுவக்கூடாது என்பதற்காக பாதாள சிறையில் தள்ளியவனாயிற்றே நான். இவர்கள் வியாபாரிகளாக நடிக்கும் வேடதாரிகள். இல்லையென்றால் நால்வராக இருந்தும் என்னிடம் தோற்றது எப்படி? நானா தேசிகர் எனில் வாள் சுழற்ற தெரிய வேண்டுமல்லவா? தெரிய வேண்டும்தான். ஆனால் ஆதித்த சோழரை வெல்லும் அளவுக்கு வாள் சுழற்றும் ஆற்றல் யாருக்கு உண்டு? நால்வர் என்ன, இவர்கள் 8 பேர்களாக உங்களை சூழ்ந்திருந்தாலும் போரிலே வென்றிருக்கவே முடியாது. அதனால் மட்டும் இவர்கள் வியாபாரிகள் அல்ல என்று தீர்மானிப்பதா? கூடாதுதான்.
உன்னிடம் பொருள் கொடுத்து ஓவியங்களை பெற்றிருந்தால் அதற்கான அத்தாட்சி ஓலை இருக்க வேண்டுமல்லவா? அதுவும் அவர்களிடம் இல்லையே. ஒரு கணம் கலங்கி போனவளாக தோன்றிய அபிமானவல்லி அடுத்த நொடியிலேயே மறுபடியும் புன்னகையை படரவிட்டாள். பிரபு, இவர்கள் பொன் கொடுத்து வாங்கியிருந்தால்தானே அதற்குரிய ஓலை நறுக்கை நான் எனது முத்திரை ஈட்டு தரப்போகிறேன். இவர்களுக்கு என் ஓவியங்களை இலவசமாகவே அளித்துவிட்டேன். என்னது? ஆம் அரசே, இவர்கள் என் ஓவியங்களை ரசித்த விதத்தை பார்த்து மனம் மகிழ்ந்தேன். இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறவர்களுக்கு தந்தால் என்ன என்று பரிசாக கொடுத்துவிட்டேன். அப்படியானால் 100 பொற்களஞ்சிகள் தந்து வாங்கியதாக இவர்கள் கூறியது? அதுவும் மெய்தான் பிரபு என்று அபிமானவல்லி கூறிய போது பாவங்களை முகத்தில் பிரதிபலித்தே பழகிய அந்த நாட்டிய அரசி தற்போது சஞ்சலத்தை காட்டாதிருக்க மிகுந்த பிரயாசப்படுவதாகப்பட்டது ஆதித்தனுக்கு. 100 பொற்களஞ்சிகள் வழங்குவதாகத்தான் கூறினார்கள். ஆனால் நீங்களே யோசியுங்கள், அந்த விலைக்கு என் கலைப்படைப்புகளை நான் விற்க முடியுமா? அதைவிடவும் இலவசமாக தந்து விடுவதே மேலல்லவா? பிரமித்தான் ஆதித்தன். சற்று நேரத்துக்கு பிறகு மௌனம் கலைப்பவனாக, அபிமானவல்லி, நான் தோற்றேன் என்றான். சட்டென்று அவன் அதரங்களில் தன் பூ போன்ற விரல்களை பதித்தாள். பிரபு, இத்தனை பெரிய வார்த்தையை தாங்கள் கூறலாமா என்றாள். இதற்கு மேல் அதரங்களுடன் உறவாட தகுதி இல்லை என்பது போல மனமின்றி விலகிய விரல்களை பற்றி கொண்டான் ஆதித்தன். அவள் தொடர்ந்து கூறினாள், ஆதித்தன் தோற்பதாவது? ஒரு சிறிய தவறு நேர்ந்துவிட்டது. திருத்திவிட எவ்வளவு நேரமாகும்? அவர்கள் கட்டுக்களை அவிழ்த்துவிட சொல்லுங்கள். இன்று இங்கேயே தங்க வைத்து வைத்தியம் பார்க்கிறேன். ஒரே நாளில் குணமடைந்து கிளம்பி விடுவார்கள். அரண்மனை வைத்தியரையும் நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்ன ஆதித்தன் விடை பெற்று கொண்டான். அன்றைய நிகழ்ச்சிகளை அசை போட்டவாறே சயனித்திருந்தான் ஆதித்தன். பிரபு, மனம் விட்டு பேசுவதால் பாரம் குறையும் போலிருந்தால் கேட்டுக்கொள்ள காத்திருக்கிறேன் என்றால் மஞ்சத்தில் நெருங்கி வந்து அமர்ந்த இளங்கோ பிச்சி. ஆனால் அவளுடைய திவ்ய ரூபத்தை கண்டும் அதனால் சிறிதும் பாதிக்கப்படாதவனாக அவன் ஆழ்ந்த சிந்தனை வயப்பட்டிருப்பதைக் கண்டு ஒரு பெருமூச்சுடன் விலகினாள். இது போன்ற தருணங்களில் கணவருக்கு தொந்தரவு தராமல் இருப்பதே பேருதவி என்று புரிந்து கொண்டவளாக ஆறிக்கொண்டிருக்கும் பாலை பருகுமாறு கூட வற்புறுத்தாமல் ஒதுங்கி கொண்டாள். அப்பால் இருந்த ஒரு சாய்மானத்தில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். அழைத்தால் துள்ளி எழுந்து அருகே சென்று பணிபுரிய சித்தமாக இருப்பதாக எண்ணினாலே ஒழிய சற்று நேரத்தில் கண்களை இமைகள் அழுத்த தன்னையும் அறியாமல் உறங்கி போனாள் இளங்கோ பிச்சி. எனினும் சஞ்சலமான கனவுகள் காரணமாக ஆழ்ந்த தூக்கமில்லை. கனவிலே அவளை நெருங்கி வந்து உற்று பார்த்த ஆதித்தன் திரும்பி நடந்தான். நடந்து நடந்து வெகு தூரம் போய்விட்டான். அப்படி அவன் தன்னை விட்டு விலகக்கூடாது என்று அவள் பதறி துடித்தாள். அவள் துடிப்பை பார்த்து அபிமானவல்லி நகைத்தாள். அந்த சிரிப்பு தூரத்து இடியோசை போல ஒலித்தது. திடுக்கிட்டு கண் விழித்தாள் இளங்கோ பிச்சி. அப்போது மெய்யாலுமே நரநரவென்று ஒரு ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. ஆதித்தனை மஞ்சத்தில் காணோம். விளக்கு சுடர்கள் 1-2 தவிர மற்றவை எண்ணெய் குடித்து முடித்து மடிந்திருந்தன. மிச்சமிருப்பவையும் அணையும் தருவாயில் இருந்தன. விழிகளை சுழல விட்ட போது பள்ளியறையை ஒட்டி இருந்த கலைக்கூடத்திலிருந்து அந்த சத்தம் கேட்பது போல் இருந்தது. மன்னர் அங்கே போயிருக்கிறாரா? எதற்கு இந்த நள்ளிரவு நேரத்தில்? அங்கே என்ன காரியம்? வியப்பு மிக ஓசை எழுப்பாது அடியெடுத்து வைத்தாள் இளங்கோ பிச்சி. கணவருக்கு தனிமை தேவைப்பட்டால் இடையூறாக இருக்க அவள் விரும்பவில்லையாதலால் மெல்ல எட்டி பார்த்தாள். அங்கே ஒரு மேடை மீது பெரிய ஆடவல்லான் சிவகாம சுந்தரி சிலைகள் இருந்தன. எத்தனையோ தடவை அவள் பார்த்து ரசித்த கனமான உலோக உருவங்கள்தாம் அவை. அவை அருகே பக்கவாட்டில் நின்ற ஆதித்தன் பெருமுயற்சி செய்து அந்த மேடையையே நகர்த்தி கொண்டிருந்தான். சிறிது சிறிதாக அது நகர்ந்து வழிவிட தரையில் ஒரு சுரங்க பாதையின் தொடக்கம் தெரிந்தது. சுவரில் இருந்த தீப்பந்தம் ஒன்றை விடுவித்து எடுத்துக்கொண்டு அதில் நிதானமாக இறங்கினான் ஆதித்தன். அந்த புறத்திலிருந்து வெளியேற இப்படி ஒரு வழியா? இதுவரை நானே அறிய வராத இந்த சுரங்கப்பாதை எங்கே முடிவடைகிறது? ஒருவேளை அப்படியும் இருக்குமோ என்று எண்ணிய இளங்கோ பிச்சிக்கு இதயம் சில்லிட்டது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.